வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ். என்ன பார்க்க ஒரு மூவி வந்து இந்த பைக் ரைடர்ஸ் 2024 ஒரு பீரியட் ட்ராமா கை மூவி. அண்ட் இதை படத்தை ரிவ்யூ போதுமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் படத்தை ரிவ்யூக்கு போட்டு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960s வேண்டல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பைக் கேங் இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் ஆஃப் பைக்கர்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. ஓகேங்களா, அதோட தலைவர் வந்து ஜானி டேவிஸ். மார்லின் பிராண்டோட ஒரு படம் இந்த வைல்டு ஒன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த பைக் ரைடர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ரேஸ் போகிறது, ரேலி போகிறது, பைக்ஸை பற்றி பேசுறது, தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வச்சு அந்த இடத்த வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில். அண்ட் அப்போன்னு பார்த்து 1965 வந்து கேட்டின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அந்த பைக் கேங்கை வந்து மீட் பண்ணுறான். அங்கே வந்து பென்னின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் லுக்கிங் கை, ஒரு மாதிரி நல்லா அழகாக இருப்பார் பார்க்க. ஆனால் மண்டை சூடுக்காரர், ஏதாவது ஒன்றுனா கோவம் வந்துச்சுன்னா அடிச்சிடுவாரு. ஓகேங்களா, அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து வெறும் 5 வாரத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்தி வந்து ஒருத்தருக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாரு. அவரோட பேர் வந்து டேனி லியோன். அவர் வந்து ஒரு ஃபோட்டோ புக் வச்சிருப்பாரு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோட்டோஸ், அந்த புக்கு ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோ புக்கை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது இந்த படமே. ஓகேங்களா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேங் வந்து ஒரே கேங்காக இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி சாப்டர்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமெரிக்காவில் இருக்கிற இந்த ஒரு ஸ்டேட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஒன்றுனா ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கங்கே வந்து வேண்டல்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சமயத்தில் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேங்கோட பிரசிடென்ட் சொல்லிடுறாரு ஜானி டேவிஸ். அதுக்கு வந்து ஒருத்தர் எதிர்த்து நான் அவனை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சேலஞ்சுனா எப்படின்னா, ஒன்று கையில் சண்டை போடுறது, இல்லைனா கத்தியில் சண்டை போடுறது. அவன் கையின்னு சொல்லுவான். ஸோ வந்து நம்ம ஜானி வந்து அந்த சண்டையில் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சாலுமே அவங்ககிட்ட சொல்லிக்கோ ஜானி சொன்னதாக இந்த மாதிரி சாப்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர்கிட்ட ஒரு ஐடியா இருந்தது. இவன் வந்து கேட்ட உடனே சரி எடுத்தோடனே ஓகேன்னு சொல்லாமல் இப்படி வச்சு சொன்னால் கொஞ்சம் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கேங்கை வந்து பெருசு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1969 வந்து நம்ம பென்னி வந்து கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கெட்டில் வந்து மோட்டர் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸு பேட்ச் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து போட்டு இந்த பார்க்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென்னியை அடித்து கிட்டத்தட்ட காலை வந்து உடைக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெல்லியால் வந்து ஒரு பெரிய ரேலி ஒன்று நடக்கும், அதில் வந்து வர முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து பெருசாக வந்து பரவுது. ஆக்சுவலாக அந்த பைக் ரைடர்ஸ்ன்றது, அந்த வேண்டல்ஸ்ன்றது குரூப் வந்து ரொம்ப பெருசாகுது. போக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பசங்களும் வந்து ஜானிக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி வேண்டல் ஸ்கூலில் வரோம், எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்தா அவங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறனால ஜானி வந்து வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே ஜானியால் அந்த குரூப் வந்து பார்த்துக்க முடியாது. ஸோ அந்த பதவியை வந்து நம்ம பென்னி கிட்ட தராரு. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த பைக் கேங்ஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட இந்த கதையே. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பர்த் ஆஃப் வேண்டல்ஸ், அதுக்கப்புறம் இந்த கோல்டன் எரா, இவங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா இருந்தது கோல்டன் எரா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பைக் கேங்கர்ஸோட அந்த தலைவரே இறந்துடுவார். இறந்ததுக்கப்புறம் ஃபால், அதுக்கப்புறம் ரீபர்த் ஆஃப் வேண்டல்ஸ், புதுசாக ஒரு தலைவன் வருவான், அவன் எப்படி எடுத்து நடத்தலாம் அப்படின்றது தான் இந்த ஃபுல் படத்தோட கதையுமே. ஒரு பக்காவான ஒரு ட்ராமா க்ரைம் மூவி. உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து லேகோ எதுவுமே அடிக்காது. கரெக்டாக ஒரு மாதிரி நல்லா நார்மலாக தான் போகும் படம். பார்க்கலாம், உட்காந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்னியை வந்து கிட்டத்தட்ட கால் உடைச்சு நடக்க முடியாமல் போன அளவுக்கு பண்ணுவாங்களே, அந்த விஷயம் நம்ம ஜானிக்கு தெரிய வந்தோன்னா ஜானி வந்து தன்னோட கேங்கை கூப்பிட்டு போய் அந்த பார்கிட்ட நின்றுட்டு பார் ஓனர்கிட்ட பேசுவார். இவங்க இங்கே ரெகுலராக தான் வராங்க, எனக்கு வந்து அடையாளம் கிடைச்சிட்டு நான் காட்டுன்ற மாதிரி பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜானி சொல்லுவார், அவங்க 2 பேரும் நடக்கக்கூடாது, அதுக்கு அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானிக்கு வந்து ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருப்பார் ப்ரூசின்னு சொல்லிட்டு. ப்ரூசி கேட்பார், சரி அப்போ பாரை என்ன பண்ண அப்படின்னு கேளுது. பாரை எரிச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாரை எரிச்சிட்டு பார் வாசல்லே வெளியே நின்றுட்டு இருப்பாங்க, ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம பைக் கேங்கர்ஸ். இந்த சைடு போலீஸு அப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி இந்த சைடு போலீஸு ஃபயர் டிபார்ட்மெண்ட் 2 பேருமே கிட்ட போய் கேட்கறதுக்கு பயப்படுவாங்க, அந்த ஃபயர் அணைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ப்ரூஸ் கேட்பாரு, அதான் வேலை முடிஞ்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம போகக்கூடாது, இங்கே தான் நிற்கிறோம் முடிகிற வரைக்கும், இவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க
அந்த ஒரு சீன் சூப்பராகவே இருக்கும். அதுலேயே காமிச்சிருப்பாங்க இந்த பைக்கர்ஸோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு லெவலில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானி ரிஜெக்ட் பண்ண அந்த சின்ன பையனே ஜானியை சேலஞ்ச் பண்ண வந்து நிற்பான். நான் வரேன் சேலஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜானி இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் அந்த சின்ன பையன் எடுத்து நடந்ததுக்கப்புறம் அந்த பைக் கேங்கர்ஸ் வந்து ஃபுல்லாக க்ரைம் ஆயிரும். இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்துறது, ப்ராத்தல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த பேண்டல்ஸ்ன்ற அந்த பேர் ஓகேங்களா. நல்லா உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு க்ரைம் ட்ராமானா இதை படத்தை நான் சொல்லுவேன். அதனால இந்த படத்துக்கு நான் 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே ப்ளீஸ்.